வணக்கம் நண்பர்களே. கிங்டம் இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்க்கலாம். ஸோ கிங்டம் தமிழில் அப்படியே நீங்கள் மொழிபெயர்த்தால் ஒரு ராஜ்யம், ஒரு சிம்மாசனம், இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். சரிங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கௌதம் தினனூரி இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிங்டமை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் விஜய் தேவரகொண்டாவை வச்சு நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அனிருத். அதே வேளையில் ஜெர்சிங்கிற ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்த டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் படத்தையும் எடுத்திருக்கார் கௌதம் தினனூரி. சரிங்க, இந்த விஷயம் போதும்னு நினைக்கிறேன். டேரக்டர் என்ன படம் எடுத்தார், இப்போ என்ன படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய நம்ம இவர் விஜய் தேவரகொண்டா சூரியங்கிற கதாபாத்திரத்தில் இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனை எடுத்துக்கிட்டு, அதாவது நீங்கள் ஒரு ஸ்பையாக ஸ்ரீலங்காவில் புழல் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் சிவா, ஓகேங்களா, அவன் போய் பார்த்து அவன் கூட பழகி ஒரு முக்கியமான ஒரு சில தகவல்கள் விஷயத்தை நீங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வரணும். அதே நேரத்தில் நிறைய ரகசியங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏறத்தாழ இப்படி ஒரு விஷயத்த சொல்லி தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு, அந்த சிறைக்கு. ஸோ அண்டர் கவர் ஆப்ரேஷனாக தலைவர் போகிறாரு. போகிறவர் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிர்பாராமல் சிவா, அதாவது இந்த படத்தோடைய 2வது கேரக்டர்னா சத்யதேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சத்யதேவ் நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு வில்லன் கதாபாத்திரமாக நடிக்கக்கூடியவர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிவாங்கிற கேரக்டரில் நம்ம விஜய் தேவரகொண்டா, அதாவது சூரியோடைய அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவா. அப்போது என்னுடைய சின்ன வயசில் காணாமல் போனாங்கிறத விட ஓடிப்போன என்னுடைய பிரதர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரனான சிவா. சரி, இப்போ இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் தெரிஞ்ச உடனே சூரிகிட்ட என்ன சொல்லிச்சு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கு. ஆனால் சிவா தான் அண்ணனு தெரிஞ்சோன்னே அந்த இடத்துல விஜய் தேவரகொண்டா, அதாவது சூரியோடைய நிலைப்பாடு என்ன? ஸோ டிபார்ட்மெண்ட் சொன்ன விஷயம் பண்ணுச்சா, இல்லை தன் அண்ணனுக்காக ஒரு ஃபேவராக போய் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணாங்களா, தன் அண்ணன் கேங்ஸ்டராக இருந்து திருந்தி தன்னுடைய தம்பியோடையே சேர்ந்து வந்துட்டாரா அப்படிங்கக்கூடிய நிறையா விஷயங்களை கொண்டு அப்படியே பின்னப்பட்ட ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம், ஓகேங்களா. ஸோ இந்த கிங்டமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது யாருக்கு உண்டான ராஜ்யம் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாகவே போயிட்டுருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கதை இதுதான் போகிற அப்படியே அந்த அண்ணன் நாங்கள் கேங்ஸ்டரை பிடிக்கணும்னு போகிறா, பார்த்தா அது எங்கள் அண்ணன் தோரணைன்னு ஒரு படம் வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ராஜ்யத்தை மீட்கணும் பார்க்கணுன்னு போகிற இடத்துல கேஜிஎஃப் படம் ஞாபகப்படுத்தும். அப்புறம் போய் அங்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்ரோ படத்தை ஞாபகப்படுத்தும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போல ஒரு 4-5 படத்தை என்னென்ன அப்படியே ஞாபகப்படுத்துது. இதையெல்லாம் வச்சு தான் கடைசியாக கிளைமேக்ஸை முடிக்கும் போது நமக்கு ரெட்ரோ படத்தோடைய ஃபீல் பக்காவாக கொடுத்துரும். தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு என்னப்பா இது ரெட்ரோவை தூக்கிட்டு வச்சுக்கிறா, அப்பா இது ரெட்ரோப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதான் கதை நான் சொன்னது இவ்வளோதாங்க. பார்க்குறாரு கடைசியில் என்ன நடக்குது, அண்ணனையும் பார்த்தாச்சு, கடைசியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு லீட் கொடுக்குறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இவ்வளோதான். சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சீன்ஸ் காப்பி கேட் மாதிரி தான் இருக்கும், அது நான் இங்கே சொல்லிட்டேன். இன்னொன்று, இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு சொல்லணும்னா விஜய் தேவரகொண்டா நடிப்பு சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதே போல் சத்யதேவ் அவர் 2 பேரும் ஈக்குவலாக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபைட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அனிருத் சும்மா தெறிக்க விட்டுருக்காரு மியூசிக் பேக்ரவுண்டு. சொல்லப்போனால் அன்னி ஒரு மெயின் ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் சும்மா தெறிக்க விட்டுட்டாரு. இந்த படத்தோட மேக்கிங், விஷுவல்ஸ், அப்புறம் நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் தேவரகொண்டாவுடைய அந்த கப்பல் பயணிக்கிற சீனாக இருக்கட்டும், அதே போல் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், நிறைய எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்க மனுஷன். உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்னா, சூரி சத்யதேவ் படத்தை தாங்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுக்கு உறுதுணையாக நம்ம அனிருத் நின்றுருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு டைம் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த படத்தை வாட்ச் பண்ணலாம். இதை நான் கம்பேக்குன்னு சொல்ல மாட்டேன் விஜய் தேவரகொண்டாக்கு.
ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மூவி தான். நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களை நல்லா என்கேஜ் பண்ணி ஒரு டீசெண்டாக கொண்டு போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்தடுத்த சீன்ஸை நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக சீன்ஸே நிறைய மாறி இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய படங்களை வந்து ரிசம்பிள் பண்ண மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸை குயிக்காக முடிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு ஒரு லீட் மாதிரி கொடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து போய் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு டைம் ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது நீங்கள் ஓடிடியில் பார்த்தாலும் சரி, இல்லை ஃப்ரீயாக இருந்து தேட்டரில் போய் பார்த்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பாகுபலி, கேஜிஎஃப்க்கு அப்புறம் எந்த ஒரு தெலுங்கு படம் வந்து தமிழ் டபுளில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை கடந்த சில வருடமாக அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.